வெல்கம் திஸ் ஃபிசிக்ஸ் மேன். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்றது வந்து என்னென்னா எலக்ட்ரிசிட்டியோட ஒரு பிரான்ச். இப்போ எலக்ட்ரோ அப்படின்னா சார்ஜஸ் அப்படின்னு அர்த்தம், ஸ்டாட்டிக் அப்படின்னா ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் நம்ம எதை பற்றி படிப்போம் அப்படின்னா சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அட் ரெஸ்ட். அதாவது எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்றது ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதோட பிஹேவியர் பற்றி தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்ப்போம். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன? இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இப்போ ஒரு மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. மேட்டர் அப்படின்றது வந்து சாலிட், லிக்விட், கேஸாக இருக்குல்ல. ஸோ இப்போ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸை தான் வந்து நம்ம ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த மேட்டரோட அடிப்படை ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆல் மேட்டர் இஸ் கம்போசட் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ எல்லா மேட்டருமே வந்து என்ன, ஒரு நிறைய குரூப் ஆஃப் ஆட்டமால் கம்போஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஆட்டம் அப்படின்னாலே வந்து என்ன, சென்டர் ஆஃப் த போர்ஷனில் வந்து நியூட்ரான் ப்ளஸ் ப்ரோட்டான் இருக்கும். வெளியே வந்து எலக்ட்ரான் அப்படின்றது வந்து என்ன, வெளியே ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான் அப்படின்றது வந்து நம்ம நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு பார்க்குறோம். புரோட்டான் அப்படின்றது வந்து என்ன, பாசிட்டிவ் சார்ஜில் பார்க்குறோம். இப்போ நியூட்ரான் அப்படின்றது வந்து நோ சார்ஜ். ஓகே, இப்போ டூ டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்றது வந்து என்ன, டூ டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த பேர் யார் வச்சானா, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற ஒரு பேரே வச்சார். ஓகே, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ், எவ்ரி புரோட்டான் அஸ் எ சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது எல்லா புரோட்டான், எவ்ரி புரோட்டானை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெகட்டிவ் சார்ஜ், எவ்ரி எலக்ட்ரான் அஸ் எ சிங்கிள் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எவ்ரி எலக்ட்ரானை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிங்கிள் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ ஒரு சார்ஜஸ் அப்படின்றது வந்து என்ன, ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஒரு மேட்டரில் எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா நியூட்ரல், அதுக்கப்புறம் பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ். இப்போ ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆட்டமில் ரெண்டு புரோட்டான் இருக்குது, ரெண்டு நியூட்ரான் இருக்குது, ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆட்டமில் வந்து என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ரெண்டு புரோட்டான் இருக்குது, ரெண்டு நியூட்ரான் இருக்குது, ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ பேலன்ஸ்டாக இருக்கும்போது அப்போ ஒரு ஆட்டம் அப்படின்றது வந்து என்ன, அதான் நியூட்ரல் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லா ஆட்டமுமே இந்த யூனிவர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் கூட எலக்ட்ரிக்கலாக நியூட்ரலாக தான் இருக்கும். இப்போ இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா, இப்போ இதே ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் அப்படின்றது வந்து அந்த ஆட்டம் விட்டு வெளியே போச்சுன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பார்ட் என்னென்னா, இப்போ ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆட்டமில் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த ஆட்டமோட போய் என்ன பண்ணுது, கம்பைன் பண்ணிக்கிச்சு அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், இப்போ பாசிட்டிவ் ரிப்பல்ஷன், பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ஷன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம்ல. என்னன்னா இப்போ ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ ரெண்டு பாசிட்டிவ்லி சார்ஜும் வந்து என்ன விஷயம் நடக்கும்னா இங்கே ரிப்பல்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் அன்லைக் சார்ஜஸ் அப்படின்றது வந்து என்ன, அட்ராக்ட் பண்ணிக்குது. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணிக்குது. ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். ஸோ இந்த விஷயம் தான் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸில் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ சம் எலக்ட்ரிக் சார்ஜோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் கேரிடு பை அ மெட்டீரியல். அப்போது ஒரு மெட்டீரியலில் தான் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்றது வந்து கேரி பண்ணும். அடுத்து வந்து என்னென்னா எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. இப்போ நாட் கிரியேட்டட், ஒன்லி எக்ஸ்சேஞ்ச். அதாவது எலக்ட்ரான் அப்படின்றது வந்து அப்படியே மாற்றி ஷேர் பண்ணிக்கும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இந்த மாதிரி விஷயம் தான் நடக்குமே தவிர அது வந்து ஒரு கன்சர்வ்டு, டெஸ்ட்ராய் ஆகாது. சரிங்களா, ஒன்று இன்னொன்னா தான் மாறும். ஓகே, அடுத்து எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, ஒரு நம்பராக டிஃபைன் பண்ணுற ஒரு குவான்டிட்டி தான். இப்போ 10 மீட்டர் அப்படின்றது வந்து என்ன, 10 அப்படின்றது வந்து என்ன, ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ
அப்படி தான் நம்ம குவான்டிட்டி வைஸில் பார்க்குறோம். அடுத்து இந்த SI யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜோட SI யூனிட் என்ன அப்படின்னா கூலும். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ், இப்போ இதோட எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻⁻19 கூலும். இப்போ இதுதான் வந்து எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட். ஓவராலாக இதுதான் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் என்ன விஷயம் பார்க்கலான்னா ஃப்ரிக்ஷனால் ஏற்படுற காசஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சீரீஸ், இதெல்லாம் நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.